அன்றும் சரி இன்றும் சரி என்றுமே எவராலும் மறுக்க முடியாத ஒன்று இந்த உலகத்தில் உள்ளது என்றால் அதுதான் இந்த மரணமாகும். இந்த மரணத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது ஹாதிமுல் லத்தாத், இன்பங்களை தவிடுபடியாக்க கூடியது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மட்டுமில்லாமல் அம்மரணத்தை அதிகம் நினைவு கூர்ந்து வாருங்கள் என்றும் நம்மை ஏவியிருக்கின்றார்கள். காரணம், முஸ்லிம்களாகிய நாம் இவ்வுலகத்தின் அற்ப இன்பங்களில் மூழ்கி மறுமையை மறந்துவிடக் கூடாது. அந்த மறு உலக வாழ்வுக்காக நாம் தயாரிப்புகள் பல செய்திட வேண்டும் என்பதே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயரிய நோக்கமாகும். உண்மையான அறிவாளி யார் என்று தெரியுமா? இவ்வுலகத்திலே திறம்பட படித்து பட்டங்கள் பல பெற்றவன் புத்திசாலி அல்ல. இஸ்லாம் கூறுகின்றது, சூழ்நிலைக்கு தக்கவாறு சாமர்த்தியமாக நடந்து கொள்பவன் புத்திசாலி அல்ல. பின்பு யார் புத்திசாலி? இதே கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. ஃபையுல் முஸ்லிமீன் அக்கியஸ், முஸ்லிம்களில் மிகச் சிறந்தவர், புத்திமான், புத்திசாலி யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட சமயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸருஹும் லில் மௌத்தி ذிக்ரா, அவர்களில் அதிகமாக மரணத்தை நினைவு கூர்ந்து, வக்ஸருஹும் லிமா பஅதஹும், அவர்கள் மரணித்ததற்கு பின்புள்ள வாழ்க்கைக்காக எவர்கள் அவர்களிலே அதிகம் நன்மையான காரியங்கள் செய்வார்களோ, தயாரிப்புகள் செய்வாரோ, உலாயிகல் அக்யாஸ், அவர்கள்தான் அறிவாளிகள், புத்திசாலிகள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். வெறுமன மரணத்தை நினைவு கூறுவதற்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பது நபிமொழியின் அருள்வாக்காகும். வெறும் ஒரு நாளைக்கு 20 தடவை மாத்திரம் மரணத்தை நினைவு கூறுவது என்பது இது பாவங்களை அழித்துவிடும், நன்மைகளை நம்மை உலக பற்றற்றவர்களாக ஆக்கிவிடும். நாளை மறுமையில சுகதாக்கோடு நாம் எழுப்பப்படுவதற்கு இது ஒரு காரணமாக அமையும். அல்லாஹ் குர்ஆனில கூறுகின்ற, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் எத்தகையவன் என்று தெரியுமா? அவன் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான், உங்களில் எவர் நற்கர்மங்கள் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக என்று வரக்கூடிய இந்த வசனத்திற்கு சதியு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற விளக்கம், அக்ஸருக்கும் லில் மௌத்தி ذிக்ரா, மௌத்தை யார் உங்களில் அதிகமாக நினைவு கூர்ந்து அதற்காக அழகிய தயாரிப்புகளை செய்வார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக உங்களை அவன் படைத்தான் என்று அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள். எனவே நாம் வாழும் காலத்தில் மரணத்தை மறவாமல் மறுவாழ்வுக்காக நல்ல தயாரிப்புகள் பல செய்து நபி அவர்கள் நவின்ற புத்திசாலிகளில் ஒருவனாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.